ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தை திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரில் பொய்யில்லா கண்டவை. ஓம் விக்னேஸ்வராய நம. நான் ஜோதிடத்தை பற்றி நிறையா தெளிவாக பேசுகிறதுக்கெல்லாம் வல்லுநர்கள்லாம் இருக்காங்க. அதனால் நான் ஜோதிடம் சொல்லி அது வெற்றியானதை பற்றி ஒரு கலந்துரையாடல் உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் என் தாய் தந்தையரை வணங்கிக்கொண்டு, முதலில் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் 2 மட்டும்தான். இதை வச்சே நிறைய பேர் சொல்லிட்டு வந்தேன். சொல்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்குதுங்கிறனால மீண்டும் இதில் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்து தான் நிறையா கற்றுக்கிறது முடிஞ்சுது. அஷ்டவர்க்கம், திரேகானம் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆசை வந்ததே ஒரு இதால் தான். என்னென்னா 3 ஜோதிடர்கிட்ட ஒரு பையன் ஜாதகம் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னான். என்ன சொன்னால் அவங்க அப்பா இறந்துடுவான்னு 3 ஜோதிடர்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வந்து பார்க்கும்போது உங்கள் அப்பா இறக்க மாட்டார் போயான்னு. அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. என்னையா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, 3 ஜோதிடரும் இறந்துடுவார்னு சொல்கிறாங்க, இறந்தா அவனுக்கு சந்தோஷமா அப்படின்னு. ஐயோ இல்லைங்கய்யா, அப்பா இருக்கணும், 3 ஜோதிடம் எனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க, உங்கள் அப்பா இறக்க மாட்டார், தைரியமாக நல்லாரு. அவன் துலா லக்னம் 5, 9 அதிபதி 2 பேரும் பரிவர்த்தனை. அதை வச்சு சொன்னால் உங்கள் அப்பா இறக்க மாட்டார். அவனுக்கு ராகு திசை குரு புத்தி ஓடுது. ராகு கடகத்தில் இருக்கார். ஆமேடை எருசுரா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாக மகிமையில் பூ மேடை மேல் தூயிலும் ராஜயோகம் கொடுத்துருவார். ஒன்றும் உங்கள் அப்பா இறக்க மாட்டார், தைரியமாரியான்னு. காசு கொடுத்தான், வாங்கலை. வேணாம் போப்பா, ஏன்னா 3 ஜோதிடரோட நான் பண்ண பெரியாளா, நமக்கும் தெரியாமல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தான். வேணாம் நீ போயிட்டு அப்புறம் வானேன். எப்போ பார்த்தான்? 2020 டிசம்பர் 20 விட்டுருங்க, 21, 22, 23, 24, 25, இன்றைக்கி 26. 6 வருஷம் அந்த மனுஷன் இன்னும் உயிரோடு நல்லா இருக்கார். 3 ஜோதிடர்கள் எப்படி அந்த 3 ஜோதிடர் தான் என்ன வாழ வச்ச தெய்வம். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களால தான் அந்த பையன் நிறைய ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்புகிறான். இவரோட போடா, எங்கள் அப்பா இறந்துடுவார்னு 3 பேர் சொன்னான், இவர் இறக்க மாட்டார்னு சொன்னார், அதனால் இவரோட போடான்னு அனுப்பிச்சுட்றான். அந்த 3 ஜோதிடர்களும் நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் நான் பாரம்பரியத்தில் கற்றுக்கிட்டது. என் ஐயர் குருநாதர் ஐயர்கிட்ட கற்றுக்கிறதெல்லாம் எழுத்தெல்லாம் கல் மேலே எழுதுன எழுத்து மாதிரி. அவங்க சொல்லித்தர சொல்லலாம் வீண் போகாது. என் குருநாதர் சொன்னார், நான் கற்றுக்கிற போது 95, அப்போ அவர் வயசு 85. சொல்கிறார், இன்னும் 4 வருஷம் தானே நான் உயிரோடு இருப்பேன்னார். ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க, கம்முன்னு இருக்க, நீங்கள்லாம் ரொம்ப நாள் இருப்பீங்கன்னு. இல்லைடா இப்படி எனக்கு அப்போ ஜாதகத்தில் புதுசாக போய் கற்றுக்கிட்டுருக்கேன், எனக்கு விளக்கமெல்லாம் இப்போ மாதிரி தெரியல. சொன்னோன்னே இப்படி பரண் நிச்சயம் இப்படிலாம் வரும்போது இப்படி ஆகுன்னு சொன்னார். அதே மாதிரி 99 இறந்துட்டார். ஒரு ஆயில கணிச்சு சொல்கிறதுனா இப்படி சொன்னாரே, அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக நடந்துருச்சு பாரு அப்படின்னு வச்சா, திருச்சியிலேருந்து ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்து சொன்னேன், ஆயில கணிச்சே சொன்னேன். அவருக்கு பயம். அவர் 4/2/1939 இந்த முதல்ல பேசினதை வந்து பழனி பாரதியார் மீட்டிங்கில் பேசினேன். அதை பார்த்துட்டு அந்த திருச்சியில் இருக்கிறவரும் எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுங்கன்னாரு. அவரது 4/2/1939. சரி அனுப்பிச்சுடுங்க, பார்த்து சொல்கிறேன்ட்டேன். எல்லாம் பார்த்து மிதுன லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், ஆயிழி நட்சத்திரம், 3ல் 1, 4ல் 1, 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் சுக்கிரன், 8ல் சூரியன் புதன், 9ல் குரு, 10ல் சனி பகவான், 11ல் கேது. இதுதான் அவருடைய ஜாதகம் பார்த்து சொன்னது அப்படியே மெமரி ஆயிடுச்சு. அது எழுதி வச்சுருக்கேன். சொன்னேன், ஐயா சொல்லட்டுங்களான்னு சொன்னேன். சொல்லுங்கய்யான்னாரு. உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சொத்து இருக்கா? ஏன்னா லக்னத்துக்கு 5ஆம் பூர்வ புண்ணியஸ்தானம். அதையே வந்து குரு பார்க்குறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம் உங்கள் அப்பாவுடைய அப்பா சொத்து, தாத்தா சொத்து இருக்கா? அதெல்லாம் ஏன் இருந்ததுயா, ஒரே ஒரு வீடு கிடச்சியான்னார். சரி, நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்களா? ஆமாம் இருக்கேன். என்ன வேலைன்னு சொல்ல முடியும், அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். இருக்கீங்களா? இருக்கேன். தீர்ந்து போச்சு.
இப்போ உங்கள் லக்னத்துன்னு சொல்லிட்டு எப்படி அரசு வேலைன்னு சொன்னேன்னா 9 கைவை மிதுன லக்னத்துக்கு 9 கைவை சனி பகவானும் 10 கைவை குரு பகவானும் 2 பரிவர்த்தனை யோகம். குரு தூக்கி 10ல் போடுங்க, குரு ஆசானா. அதனால் நீங்கள் அரசு வேலைன்னு சொன்னேன். அரசு வேலை தான், அரசு வேலையில் இருக்கார். அதே தான் சொல்லிவிட்டு ஐயா உங்கள் லக்னத்துன்னு சொல்லிட்டு வரேன் கேளுங்கன்னு. லக்னத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் பார்வை குரு பார்க்குறாருல 9லேருந்து. ஜீவனை சுவரைவாள சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பணி போலாகும் ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவன் அவன். உங்கள்கிட்டலாம் எப்பேற்பட்டாலும் பேசி ஜெயிக்க முடியாதா, நீங்களாம் பயங்கரமான அறிவாளி அப்படின்னு. 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், தனக்காரன். தனஸ்தானம் தானே, தனம் வாக்கு குடும்பஸ்தானம் தானே 2ஆம் இடம். அதில் சந்திரன் இருக்கார். என்ன சாரம்? ஆயிலி நட்சத்திரம் புதன் சாரம். அந்த புதன் சாரத்துக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கார்ல சந்திரன். தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோணைதான் குமரனுக்கு குவலயத்தில் தனமிருந்தும் மானைதான் தான் மக்கள் பெண்டீர் மடி நிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வார் வீணைதான் போகருட கடாட்சித்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கேளன. என்னையா அந்த பாடெல்லாம் இன்னும் புளிய ஐயா வண்டி வாகனம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு வெளியூர் போனீங்கன்னா ஹோட்டல் கடை போய் சாப்பிட மாட்டீங்க. சிக்கனோ வடை போண்டா போய் சாப்பிட்டு வீட்டுக்கு தான் சாப்பிடுவீங்க. சிக்கனக்காரரையா ரொம்ப கருமையும் இல்லை, தேவை அறிஞ்சு செலவு செய்யுங்கன்னு சொன்னேன். அது அப்படி தான்யா, எனக்கெல்லாம் ஹோட்டல் கடையெல்லாம் போய் சாப்பிட்டா பிடிக்காது, நான் வீட்டுக்கு தான் சாப்பிட்டேன். அதுதான்யா. 3ஆம் வீட்டில் ஒன்றில் 4ல் ஒன்றில் 5ல் ராகு 6ல் செவ்வாய் 7ல் சுக்கரன். 5ஆம் வீட்டில் ராகுக்கு அப்புறம் அதுக்கு 5ஆம் வீட்டுக்கு வரேன். 7ல் சுக்கரன் இருக்காரா, மிதுன லக்கணம். 7ஆம் வீட்டுக்கு சுக்கரன் 5 12 கைபதி 5 12 கைபதி லக்னத்துக்கு 7ல் சுக்கரன் உட்காந்துருக்காரு. அது கேந்திரம், லக்னத்துக்கு கேந்திரத்தில் உட்காந்துருக்காரு. கேளப்பா அசுரகுரு கேந்திரம் கோணத்திலிருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பார். அப்பனே உப்பருகே மேடை உண்டு வைரங்கள் முத்து மாலை வளமாக சூடியிருக்கும் உளவே தான் கூறப்பா குடிநாதன் பலமறிந்து கொற்றவனை புலிப்பாணி சாட்டினேன். உங்களுக்கு மனைவின்னு அமைஞ்ச பின்னாடி தான் நிலம் வீடு வாசல் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்கன்னு சொன்னேன். 7ஆம் வீட்டில் சுக்கரன் இருக்க காரக பாவனாசி இருந்தாலும் உங்கள் மனைவி அமைஞ்ச பின்னாடி தான் நீங்கள் மிக செல்வந்தராக வந்திருப்பீங்கன்னு. அது வேணும் உண்மைதான்ப்பா. என் மனைவி அமைஞ்ச பின்னாடி தான் வீடு வாங்கினேன், நிலம் வாங்கி வீடெல்லாம் கட்ட முடியும், எல்லாமே சிறப்பாக வந்தேன். 8ஆம் வீட்டில் சந்திரனும் புதனும் சூரியனும் இருக்காங்க. சூரியனும் புதனும் 8ஆம் வீட்டில் இருந்து அந்த புதன் சந்திரனை நேருக்கு நேர் பார்க்குறாங்க இல்லையா. 2ஆம் வீட்டில் இருக்க சந்திரன் 8ஆம் வீட்டில் இருக்க புதன் நேருக்கு நேர் பார்வை. அதுக்கும் ஒரு புலிப்பாணி பாடலாம் சொன்னேன். அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்தபாலன் இன்புறு வார்த்தை சீலன் எளிதன மக்கள் பெண்டிர் தம்பதி அதில் கூடி சர்க்குண யோகி தென்புட கீர்த்தியோக சீர்புகழோடு வாழ்வான். பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடு வாழ்வீங்கய்யா, நல்லா இருக்குங்க அப்படின்னு. 9 10 தர்ம கர்மாதிபதி யோகம். குருவும் சனி பகவானும் பரிவர்த்தனையில் அதில் பேர் புகழோடு அந்தஸ்து கௌரவத்தோடு நல்லா வாழ்கிறீங்கன்னு சொன்னேன். இதுதான் நான் சொல்கிறேன். வேறு என்ன நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ கேளுங்கன்னு. எனக்கு அரசு வேலைன்னு சொன்னீங்கல்ல, அரசு வேலையில் என்ன வேலை நான் செஞ்சுருப்பேன் சொல்ல முடியுமா அப்படின்னா. அரசு வேலைன்னா 10ஆம் வீட்டில் குரு போட்டுங்க, குரு ஆசான். இங்கே வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது சந்திரன் புதன் சாரம் கல்வி. நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம், வக்கீலாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பார்க்கலாம், இல்லைனா வாத்தியார் தொழில் கூட செய்யலாம். ஏன்னா குரு 10க்கு போனால் வாத்தியார் தொழில் செய்யலாம்ல, புதன் சாரம் இல்லை, இவர் அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம்ல, இதெல்லாம் இருக்கிறனால இப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்ன வரைக்கும் ஃபெயில் பண்ணலாம். ஆமாங்கய்யா நான் ப்ரொஃபஸராக இருக்கேன்னாரு, வாத்தியார் ஆசிரியராக இருக்கேன்னாரு. எந்த பள்ளிக்கூடத்தையே ஆசிரியர்னு. இல்லை நான் காலேஜ் ப்ரொஃபஸரு அப்படின்னு சொன்ன. ப்ரொஃபஸர் நம்ம வாத்தியார் தானே சொல்கிறோம், அவங்க ப்ரொஃபஸர்னு சொன்னாங்க. இதுதான் சொன்ன வரைக்கும் எதுவும். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறேன் சொல்லுங்கன்னாரு. சொல்லுங்கய்யான்னு. எனக்கு குழந்தைங்க எத்தனைன்னு சொல்ல முடியுமான்னாரு. அப்போ தான் அந்த புத்திர சாணம் 5ஆம் இடத்த எடுத்தேன். புத்திர சாணத்தை 5ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு. அந்த ராகு வாங்கின சாரம் விசாக நட்சத்திரம் சாரம், குரு சாரம். அந்த குருவே 9ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் பார்வையாக பாருங்கள் ராகு பார்ப்பார். ராகு இருக்கிறதுக்கு ஒரு குழந்தை, பார்வைக்கு ஒரு குழந்தை, 2 பையன் கிடச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆமாம் 2 பையன் தான். ஒரு பையன் உள்ளூரில் இருப்பான், ஒரு பையன் வெளியூரில் இருப்பான்னு. வெளியூரில் இல்லையா, அவன் வெளிநாட்டில் இருக்கான்.
அப்படின்னா சொன்ன வரைக்கும் ஏதோ நான் கற்றுக்கிட்டதில் இது சொன்ன வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எதுவும் ஃபெயில் போகல. சொன்ன வரைக்கும் அவ்வளோ 86 வயசு அவருக்கு. என்னுடைய ஆயுள் பலத்தை சொல்ல முடியுமான்னாரு. அப்போ அவருக்கு நடக்கிறது குரு தசை நடக்குது. உபயலக்கணது 7ஆம் வீட்டுக்கு அதிபதி பாதகாதிபதியா அந்த குரு தசை நடக்குதா? ஆனால் குரு தசை பாதகத்தை தான் செய்வார், குரு கொல்ல மாட்டார்ன்ட்டு. குரு கொல்ல மாட்டாரா? கொல்ல மாட்டார். அவர் பாதகம் சிற்சில உடல் உபாதைகள் இதுதான் செய்வார் ஒழிய பாதகத்தை உயிர் போகிற பாதகத்தை செய்ய மாட்டார். உங்களுக்கு ஆயுள் பங்கம் வரணும்னா 8 திசை வரணும். மிதுன லக்னது 8ஆம் வீடு அதிபதி யார்? சனி பகவான். சனிவான் 10ல் போய் உட்காந்த கர்மஸ்தானத்தில் அந்த 8 திசை வரும்போது தான் உங்களுக்கு கர்மம் நடக்கும். அது வரைக்கும் நடக்கும். இப்போ 86 வயசு, இன்னும் 9 வருஷம் நீங்கள் கலைஞர் மாதிரி 95 வயசு தான் உங்களுக்கு இறப்புன்னு. ஐயோ அவ்வளோ நாளா? ஆமாம். இப்போ நீங்கள் மலை மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் உயிர் போகாது. நல்ல திறமையாக நல்லா இருப்பீங்கன்னு. அப்படியா? சரி, திருச்சி வந்து என்னை பார்த்துட்டு போங்கன்னு. சரி, நான் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணேன். ஐயா உங்களுக்கே 86 வயசு, எனக்கு 70 வயசு, நான் உங்களோட சின்ன பையன், நான் எங்கேயோ ஆசீர்வாதம் பண்ணேன், நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணால் சொல்லுங்கள், நான் வரேன், வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன்னு. அப்படியா? சரி வாங்க. அப்படியே அட்ரஸை சென்ட் பண்ணார். அவ்வளோதான். அது மாதிரி நான் சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போகல. இன்னும் கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன், நின்றுட்டே இருக்காங்க. பேசலாமாம்மா ஒரு 5 நிமிஷம்? அதனால் இன்னும் நிறைய ஜோதிட பெருமக்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வழிவிட்டு என் சிற்றுரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொன்ன வரைக்கும் அது ஃபெயில் போகலை. நல்லாயிருக்கு. நன்றி. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனமான மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயாவுக்கு நன்றியினையும் வணக்கத்தினையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.